ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ். இந்தியா பார்த்தீங்கன்னா T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட ஒரு 5 மேட்ச் ஆட போயிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 மேட்ச் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதில் வந்து இங்கிலாந்து வந்து 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, சீரிஸை வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது 5வது மேட்ச்சில். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுவாங்களா இல்லை என்ன மாரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா T20 கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற கேமாக மாறிடுச்சுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு 5 பாலுக்கு 30 ரன் அடிக்கட்டும், ஒரு 10 பால் 40 ரன் அடித்தா மட்டும் போடுன்னு பேட்டர்லாம் நினைக்கிறாங்க. அது கிடையாதுங்க ஒரு குட் கிரிக்கெட். ஒரு மேட்ச் வந்து கையை விட்டு போகுது அப்படின்றப்ப ஒரு பேட்டிங்காலையும் பவுலிங்காலையும் ஒரு நல்ல ஃபீல்டிங்காலையும் மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்குறதாங்க ஒரு குட் கிரிக்கெட். ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு அனுபவம் வந்து பிளேயர்ஸாக இல்லாத காரணால் தான் டீம் இந்தியா தோக்குதா, இல்லை ஒரு மும்ரா மாரி நல்ல பவுலிங் இல்லையோ அதனால தான் டீம் இந்தியா தோக்குதான்னு தெரியலிங்க. மேபி இருக்கிற விளையாடுற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் இல்லைன்னு எனக்கு தோணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த நைட்டு மேட்சாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 3வது T20 நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பின்சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிங்க் ஆகுது, பேட்டுக்கு பால் வரல அப்படின்றப்ப நின்று வெயிட் பண்ணி ஆடுறாரு. அதுதான் ஒரு நல்ல அனுபவம் நான் நினைக்கிறேன். நான் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே அடிக்கிறீங்க போகிறீங்க வரீங்க நிறைய தப்பு பண்ணுறாங்களோன்னு தோணுது. பின்சால்ட் ஆடின அந்த கேம் தான் வந்து ஒரு குட் கிரிக்கெட்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு நல்ல அனுபவம்னு நினைக்கிறேன். நம்ம டீம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டராக ஆடுறதால ஒரு ப்ரெஷர் ஆகிறாங்களா இல்லை தப்பு பண்ணாலும் மேபி என்ன தப்பு பண்ணாலும் தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லை வந்ததுக்கு வந்து இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது T20 நம்பர் 1 டீம் இந்தியான்னு சொல்லி நிரூபிச்சுட்டு போவாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நேற்று அந்த மேட்ச்சில் பெஸ்ட் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஆர்பிஓக்கு தாங்க. ஆர்ச்சர் ஒரு பவுன்ஸ் போட்டிருப்பாரு, அது ஒரு ஃபிளிக் ஆடிப்பார் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் வேற லெவல் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி அக்ஷய் படேலோட ஒரு பாலை இறங்கி வந்து ஆர்பிஓக்கு அடிச்சிருப்பாரு, அவுட் ஆஃப் த கிரவுண்ட் போயிருக்கும். இந்த வீடியோக்கு பின்னாடி ஆட் பண்றேன், அது பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.